பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியா, சுகந்த வாசனையாய் முகரும்படியா, நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட கர்த்தரை சோத்திரைப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். Glory, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம். ஜீசஸ். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனை உம்மிடத்தில் உயர, ஆண்டவரே, எங்கள் ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியா, அங்கீகரிக்கும்படியா, சுகந்த வாசனையாய் முகரும்படியா ஜெபிக்கிறோம். பாரத்தோடு கண்ணீரோடு வருகிறவர்கள் ஆறுதல் அடைய உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் பேசணும். ஆண்டவரே, இந்த ஆராதனையினுடைய துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைபாடும்படியா, இந்த இடம் முழுவதும் செகனா மகிமையினால கர்த்தர் மூடும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிறவர்கள் துரிதமாய் கொண்டு வரும். உமக்கே மகிமை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து பாடல் ஆராதனை சவன் மோசஸ் நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்று சொல்லி பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 232 பாடல் எண். தருகிறார் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, Hallelujah, ஆனந்தமே, Hallelujah, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு.
அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவான். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவான். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை போற்றி பாடி மகிமைப்படுத்தும் 1445 பாடலேன் நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நாம் யாவரும் எழுப்பி நிற்போம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூதர்கள் கரங்களை உயர்த்தி ஆராதிக்க கற்றுக்கொள்ளும். கரங்கள் 2 கரங்களை உயர்த்தி அவரை போற்றி கொண்டே இருக்கிறார்கள், துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். நாம் ஆராதிக்கிற தேவன் சத்தியம் உள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தர். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமா, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமா, உயர்த்தப்பட்ட உன்னத நாமமா, உயர்த்தப்பட்டவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். நல்லா கரங்களை தட்டி ஓ ஜீசஸ். ஆண்டவரே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்ப்பதில்லை என்று யோசுவா அடுத்த தலைவனா, மோசேக்கு அடுத்த தலைவனா அந்த தலைமையொத்த பதவியை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு பயம் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு தலைவன் மோசே, தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறவர், ஆண்டவர் அவரோடு பிரதிட்சயமாய் பேசுகிறவர், ஆண்டவர் கற்பனைகளை கத்த தந்திருக்கிறார். எந்த மனுஷனும் 40 நாட்கள் 2 தடவை 40 நாட்கள் தேவனோடுவே ராத்திரி பகலா 40 இரவு 40 பகல் அவருடைய சமூகத்தில் காத்திருந்தா, நல்ல கையை தட்டி அவருடைய சமூகத்தில் காத்திருந்தா, அவருடைய சமூகத்தில் காத்திருந்தா, இறங்கி வரும்போது அவருடைய முகம் பிரகாசமா இருந்தது. ஜனங்க உங்க முகத்தை எங்களால் பார்க்க முடியல, முக்காடிட்டு கொண்டான். அவ்வளவு பிரகாசம் ஜனங்களால. அவனுடைய ஒரு சாதாரண மனிதன், அவர்களுக்குள்ள ஒருத்தன் தான். அவருடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, அவர்களாலேயே பார்க்க முடியல. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஆராதனையை விட்டு எல்லாம் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. இந்த ஆராதனை விட்டு நான் போகும்போது ஆண்டவரே, மோசேயின் முகம் பிரகாசித்தது போல என் முகம் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. அந்த மகிமை என் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. Let your glory fall on me, let your glory fall on me. அந்த மகிமை என்னை மூடட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இயேசுவை நேசித்தா வேற யாரையும் நேசிக்காதபடி ஆண்டவரே உம்மைதான் நேசிக்கிறேன். நீர் என்ன ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை என்று சொல்லி இன்றைக்கு உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா எதிர்ப்புகள் மறைந்து போகும். கையை தட்டி பகஞ்சனும் படிகாரனும் அடங்கி போவான். பாலகர் வாயினால துதி உண்டாக்குவே,
பாலகர் வாயினால துதி உண்டாக்கவே. ஓ தேவ மகிமை இறங்கட்டும், தேவனுடைய ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கட்டும். சபை உயிர்ப்பிக்கப்படட்டுமே, சபை உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே, நாம் வெறுமையா திரும்பி போக கூடாது. ஆண்டவரே, உருமாற்றம் அடைந்தவனா, முக பிரகாசத்தோடு ஆண்டவரே உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவனா நான் போகணும். ஆண்டவரே, வந்தவனமா நான் திரும்பி போகிறதுக்காக இந்த ஆராதனைக்கு வரல. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. க்ளோரி க்ளோரி க்ளோரி. இருக்கும் நாடெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகளே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத தேவன், கைவிடாத தேவன். கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. தாய் தன் சேயை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. துன்பத்தால் பாரத்தால் நசுங்கொண்டு போகையில் அடைக்கலமாயிருப்பே. தாய் தன் சேயை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. துன்பத்தால் பாரத்தால் நசுங்கொண்டு போகையில் அடைக்கலமாயிருப்பே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. உன் ஜெபத்தை தள்ளாமல், கிருபையை விலக்காமல் நான் உன்னை தாங்கிடுவே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வரும்போது நான் உன்னை ஏந்திடுவே. உன் ஜெபத்தை தள்ளாமல், கிருபையை விலக்காமல் நான் உன்னை தாங்கிடுவே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வரும்போது நான் உன்னை ஏந்திடுவே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஓ glory. கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. உயிரோடு உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. கரங்களை உயர்த்தி ஆமென். உம் சித்தம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். இதயத்தின் நாம் ஆண்டவரை பார்த்து சொன்னோம், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை. ஓ glory, glory, glory. ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை இறங்கட்டுமே. இந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். நம்மையே மறந்து, நாம் நிற்கிற இடத்தை மறந்து ஆண்டவரை ஆராதிப்போம். எனக்கு உம்மைத்தானே என் முன்னே
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உண்மைதான் எனக்கு முன்னால நிறுத்தி வைக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவது விசுவாசத்தோடு. ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக நிற்கிறீர். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, நமக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர் சொல்லுகிறார். செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் வாரங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் இறங்கி லகுவாக்கப்பட்டவர்களா இனி நான் பாரத்தோடு இந்த ஆராதனை விட்டு போகிறேன். என் பாரத்தில் ஆண்டவர் சமூகத்துல இறக்கி வச்சுட்டேன். என் சுமைகள் நான் ரொம்ப லகுவா லேசா வெளியே போகிறேன். இறக்கி வைத்தே அந்த ஆண்டவர் இயேசு இறக்கி வைத்தே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இயேசையா. எல்லாரும் சொல்ல போறோம். எல்லாரும் இந்த வரிகளை பார்த்து பாடுங்க. உண்மைதானே கையை உயர்த்தி என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்யவர், என்னை காண்கிற தேவன் ஆண்டவர், ஒருபோது என்னை விட்டு விலகல. இப்போ என்னை தேற்றி கொண்டிருக்க, திகையாதே, கலங்காதே. நான் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். கையை தட்டி ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. எபினேசரே எல்லியோ என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல்லியோ என்றுமே உயர்ந்தவரே. நல்ல எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஓ glory glory hallelujah. வல்லவரே சர்வ வல்லவரே எல் ஷடாய், சர்வ வல்லவரே எல் ரோயி, காண்பவரே. எல்லாரும் சொல்லி என்னை காண்கிற தேவன் நீர். எல் ரோயி, காண்பவரே. நான் கூப்பிடும் போது யார் என் சத்தத்தை கேட்கல. என்னை கேட்கிற ஒரு ஆண்டவர், அவர் என்னை காண்கிற தேவன். உன் நிலைமை, உன்னுடைய எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் உன்னை பார்க்கிறவரா இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும், நீ சொல்ல தேவையில்லை. உன் வாயிலிருந்து சொல் புறவாதத்துக்கு முன்னால உனக்கு என்ன தேவை என்று அறிந்தவர் ஆண்டவர். உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா. கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். உம்மைதானே என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் முன்னே நீங்க மாத்திரம்தான் எனக்கு தெரியுங்க. வேற என்னுடைய பிரச்சனை, என் போராட்டம், என்னுடைய வியாதி, என் பலவீனம் ஒன்னும் எனக்கு முன்னால இல்லை. என் ஏசப்பா மாத்திரம்தான். கையை உயர்த்தி ஆண்டவரே நீங்க மாத்திரம்தான் எனக்கு முன்னால இருக்கிறீங்க. மலை போல வருகிற பிரச்சனைகள் பனி போல நீங்கணும்னா அவர் உனக்கு முன்னால
அவர் மாத்திரம்தான் தெரியணும். உன் பிரச்சனை தெரியக்கூடாது. மலை மாதிரி இருக்கலாம், உயரமா இருக்கலாம், எதையும் மறைக்க கூடியதா இருக்கலாம். ஆனா இயேசுவை முன்னால நிறுத்திட்டா அந்த மலையெல்லாம் இல்லாமல் போகும். பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்கிற ஒரு தேவன். அவர் உனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். நமக்காக அவர் உதவி செய்கிறவரார், எபினேசரா, நம்முடைய எல்லா நிலைமையும் காண்கிறவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். Let the Spirit of God brood upon you. நம்மையில் அசைபாடட்டும். ஆவியான நம்மோடு கூட பேசட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, சோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அப்படியே ஆண்டவருடைய சத்தம் உங்களோடு கூட கேட்கட்டும். கையை உயர்த்தி ஆண்டவர் என்னோடு கூட கர்த்தர் பேசும். உங்கள் முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. என் ஆசையெல்லாம் என் இயேசு ராஜானா, அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணும். அந்த வாஞ்சியோடு கூட கையை உயர்த்தி ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, அந்த பொன்முகத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரை பிரகாசிக்கிற ஆண்டவரே, அந்த முகத்தை நான் பார்க்கணுமே, அந்த முகத்தை நான் பார்க்கணுமே, அந்த முகத்தை நான் பார்க்கணுமே. சோத்திரம், 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 சோத்திரம். Glory Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முழுசுமா வாசிக்க நேரம் இருக்கிறதா தெரியல. ஆண்டவருக்கு சோத்திரம். வெளிப்படுத்தல் 3:7வது வசனத்திலிருந்து. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த ஆசியா மைனரில் இருக்கிறதான 7 சபைகளை குறித்து ஆண்டவரே, அன்றைக்கு யோவான் எழுதி வைத்த இந்த காரியங்களை இன்றைக்கு இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் நாங்களும் எங்கள் சபை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை பார்க்கத்தக்கதாய் ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் அந்த முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7 சபைகளில் 6வது சபை நம்ம கடந்த நாட்களில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்த சபைகள் நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு சோத்திரம். எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா. ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த 6வது சபையாகிய இந்த பிலதெல்பியா, ஆண்டவர் இந்த ஒரு சபையில் எந்த குறைவையும் பார்க்கல. ஆமே, ஒரு நிறைவுள்ள சபை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய ஆசை, உங்களுடைய ஆசை, இந்த பிலதெல்பியா சபை போல ஆண்டவரே, எங்களுடைய சபை நாங்கள் குறையற்றவர்களாய் இருக்கணும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் கரை திரையற்றவர்களாய்
நிற்கப்பட ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். என் அருமையான விசுவாசிகள், சபைக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், கொஞ்சம் காதுள்ளவர்கள் கேட்க கடவர். ஆமென் சொல்லுவோமா? இந்த சாக்கு போக்கு சொல்றதை நிறுத்திடுங்க. நிறுத்த முடியாது, எனக்கு தெரியும். ஏன்னா அது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது, உங்களால் நிறுத்த முடியாது. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட சாக்கு போக்கு சொன்னவர்களுக்கு விட நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள். அவங்க தேவ சாயலை பெற்றவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மாம்சத்தின்படி இருந்தவர்கள், நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மாம்ச அந்த சரீரம் தான் முதல்ல, அதுக்கு பிறகுதான் வானத்துக்குரிய மேனி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க மாம்சத்துக்குரியவங்க சாக்கு போக்கு சொன்னாங்க. நாங்கள் ஆவிக்குரியவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? இல்லையே. அப்பப்போ இந்த சபை செத்து போதே, உயிர்ப்பிக்கப்படவே இல்லை. எவ்வளவு காலம் அப்படி நாங்கள் இல்லை, நாங்கள் ஆவிக்குரியவங்க. தூங்கிட்டு இருக்குது. நாங்கள் செத்து போனவங்க இல்லையா, நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவங்க. உலர்ந்த எலும்பு தான் என் ஆண்டவர். அதுல நரம்பு சதை தோலினால மூடி அதுல ஆவியை பெற செய்த என் ஆண்டவர் உயிர்ப்பித்து ஒரு சேனையா நிற்கிறது. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இந்த சபை கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக கரை திரை அற்றதா இருக்க வேண்டும். சபை இன்றைக்கு உயிர்ப்பிக்கலன்னா அது என்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட போறதில்லை. ஏன்னா ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவ்வளோ 65 புஸ்தகத்தில் இப்படி சொல்லவே இல்லை. 66வது புஸ்தகத்தில் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்க கடவன், கேட்க கடவன், கேட்க கடவன். ஆமேன், 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 ஆமேன். நல்லா ஆமேன் சொல்லுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிலதெல்பியா சபை என்றா, பிலதெல்பியா என்றா சகோதர அன்பு. ஆமென். அந்த சகோதர சிநேகம், சகோதர அன்பா. பிலதெல்பியா என்றா சகோதர அன்பு. அதான் சபை. ஆமென். இருக்குதானே? கூடுமனா யாவரோடும் இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். வசனம் தெரிகிறது. இருக்கிறீங்களா? யார்கிட்டையாவது பேசாமே உட்கார்ந்து இருக்கிறவங்க இங்க இருந்தீங்கன்னா பேசாமையே எழுந்து போயிருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இப்போ ஆராதனை முடிஞ்ச உடனே praise the Lord sister, I'm sorry, praise the Lord brother, I'm sorry, அன்னைக்கு உன்னை வருத்தமாக பேசிட்டேன், கோபமாக பேசிட்டேன், உன் மேலே எனக்கு வருத்தம் இருந்தது, ஐம் சாரின்னு சொல்ல முடியுமா? அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவாரானா? அந்த அன்பு உங்களை என்னை நெருக்கி ஏவுமானா நாம் அப்படியே பிடிச்சு வச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்க மாட்டோம். எப்படி உட்கார்ந்து இருக்க மாட்டோம்? அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்க மாட்டோம். உங்களுக்குள்ள உயிர் இருக்கிறது, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. நீங்க அசைய முடியும், நீங்க சுவாசிக்கிறீங்க, நீங்க பார்க்கிறீங்க, உணர்கிறீங்க. ஆவியான மத்தியில உலாவி கொண்டிருக்கிறான். சகோதர அன்பு இருக்கணும். சபைனா சகோதர அன்பு இங்க மாத்திரம் நேசிக்கிறது இல்லை, இது வெளியும் போகணும், தெருவெல்லாம் போகணும், மாவட்டம் முழுவதும் போகணும், பட்டணம் முழுவதும் போகணும். அங்கே ஒருத்தன் குடிச்சிட்டு விழுந்து இருக்கிறானா, குடிக்காரன் இவன் சாவான், குடிச்சே சாவ போகிறான். அவனை எழுப்பி, தம்பி வாப்பா, அவனோட அன்பா பேசி, யார்ரா நீ கேட்பானா? கேட்க மாட்டான். நான் உங்கள் அண்ணன் தான், வாடா, உட்கார வச்சு நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்,
ஆண்டவர் உனக்கு இந்த குடியை விடுக்கிறதுக்கு உதவி செய்வார். இயேசு உன் வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா விடுதலை அடைஞ்சிருவேன். அந்த இயேசு உன்னை நேசிக்கிறார் சொல்ல முடியுமா? உண்மையாக அன்பு இருந்தால் சொல்லுவீங்களா? Why should I be bothered about him? Let him die, let him go to hell. அவன் எப்படியாவது எக்கேடாவது போகட்டும், சாகட்டும், நரகத்துக்கு போகட்டும், நான் எதுக்கு கவலைப்படணும்? அதுக்கு சபை இல்லை. ஆத்தும பாரம் இன்னைக்கு சபைக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம யாருன்னே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துவுக்கு? தெரியுமா? தெரியாது. அவர் செத்த போது நீங்கள் யாராவது இருந்தீங்களா? நானும் இல்லை, நீங்களும் இல்லை. ஆனால் அவர் செத்தார், எனக்காக மரித்தார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆவியானோர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஆமேன். காது உள்ளவன் கேட்க கடவன். நான் பாவியாக இருக்கையில் நேற்று கூட சொன்னேன், நான் எனக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் இந்த வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, என் வாழ்க்கைக்கும் என் குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லை. என் குடும்பமே என்னை நேசிக்காத நேரத்தில் என்னை நேசித்தவர் ஒருவர் இருக்கிறாருன்னா அவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். நான் அவரை தேடியே போல. I never felt that I need Jesus. அவர் இயேசு எனக்கு வேணும் நான் உணர்ந்ததே கிடையாது. என் வழியே தனி வழி. அவர் என்னை தேடி வந்தாரையா. நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், முரட்டாட்டம் உள்ளவனாக இருந்தாலும், நீ எவ்வளவாவது சொல்லு, ஐ டோன்ட் கேர் என்ன உட்கார்ந்தாலையும் நீ உள்ளத்தில் தான் சொல்லிக்கிட்ட. அவர் ஓகே மை பாய் அவர் சொல்றாரு, பரவாயில்ல, ஐ ஸ்டில் லவ் யூ. ஆமேன். நீ அப்படி என்ன சொன்ன பரவாயில்லன்னு உட்கார்ந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஓகே மை பாய், ஐ லவ் யூடா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு தெரியல, வெக்கமா இருக்குது. ஐ லவ் யூடா சொல்லுங்களேன். ஐ லவ் யூடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் சொல்றது? நீ சொல்லாத. இயேசு என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்றாரு. நீ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இன்றைய வாலிபர்களுக்கும் அது கெட்ட வார்த்தையா இருக்கலாம். God loves everyone. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். தமிழ்ல நல்லா இருக்குது, இங்கிலீஷில் தான் அந்த வார்த்தையை கெடுத்து போட்டான். தாயின் அன்பு, சகோதர அன்பு, மனைவியின் அன்பு, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை இங்கிலீஷில் லவ் 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 தான். ஆமேன். அவர் முரட்டாட்டத்தோடு வாட் யூ ப்ரீச் மேன், யூ ப்ரீச். எவ்வளோ சத்தம் போட்டு உன்னால் எவ்வளோ கத்த முடிஞ்சாலும் கத்திட்டு போ. உன் தொண்டை உடையிட்டேயா, எனக்கு நான் உன் தொண்டை கிழிட்டேன். ஐ டோன்ட் கேர்ன்னு உட்கார்ந்த என் ஆண்டவர் உன் அருகில் வந்து உன்னை தொடுகிறார். இப்போது ரைட் நவ் God is touching your life. உன் வாழ்க்கையை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஒப்பு கொடு. அந்த சகோதர அன்பு உனக்குள்ள வரட்டும். அந்த உள்ள அந்த கசப்பு, வெறுப்பு, காயம், பொறாமை எல்லாம் வெளியே போட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிலதெல்பியா சபையில் கிறிஸ்து அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு மகிமை உண்டா. 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசும் கொஞ்சமா அந்த ஃபுல் கமா இருக்குதாமா, இருக்குதா? அப்படி கொஞ்சம் நிறுத்தி வாசி. பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய இயேசு சொல்லுகிறதாவது, திறந்த வாசலை உனக்கு முன்னால வச்சிருக்கிறார். அதை அவர் தான் பூட்டணும், அவர் தான் திறக்கணும். அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்தா யாரும் பூட்ட முடியும். நல்ல கையை தட்டி உன் வாழ்க்கை
திறந்த புஸ்தகமாய் இருக்கட்டும். உன்னை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றார், ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேரை கிறுக்கி போட வேண்டாம். ஆமேன்னு சொல்லுவோமா? எவ்வளவு பரிதாபமா இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து பிலதெல்பியா சபையில் அவர் சொல்றார், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவராகவும் சத்தியம் உள்ளவராகவும் தாவீதின் திறவுகோலை உடையவராகவும் தன்னை அந்த சபைக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆமென் சொல்வோமா? இன்றைக்கு இந்த காலை வேளையில ஏலிம் சபைக்கு ஆண்டவர் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவரா நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். God revealed to Church of Philadelphia all these characters. தாவீதின் திறவுகோல் என்பது ரெண்டு முக்கியமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறது. முதலாவது, தீர்க்க தரிசனத்தின்படி கிறிஸ்து தன் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தை பெற்றார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அதுக்கு முன்னால உள்ள வசனம் சிஸ்டர். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு 33 வாசிங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் ஆமென் ஆமென். அந்த தாவீதின் சிங்காசனத்தை பெற போகிறவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் அவருடைய பிதா அந்த தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு தந்தாரு. இது எப்படி அங்க போச்சு? பூமியில் இருந்த தாவீதின் சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அதை பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரமேறி போனாரு. அவருக்கு அந்த சிங்காசனத்தை அங்கே கொடுத்துட்டாரு. அங்கிருந்து அவர் சொல்றாரு, இப்போ 33வது வசனம், ஆமென். அந்த முடிவில்லாத ராஜ்யத்துல, நித்திய ராஜ்யத்துல உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னால அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரா இருக்கிறார். இரண்டாவது, பிலதெல்பியா சபையின் நலனுக்காக கதவுகளை திறந்து மூடுவதற்கு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்தது. அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை யாராலும் மாற்ற முடியாது. நான் நேற்று சொன்னேன், சுவிசேஷம் சொல்ல போகிறீங்க, அங்கே எங்கள் ஊருக்கு வராத, வந்தேன்னா அடுத்த தடவை வந்தேன்னா நான் அடித்து உதச்சி கையை காலை உடைச்சிருவேன் சொன்னேன். திரும்பவுமா போய் நமக்கு ஒரு வசனம் வசதியாக இருக்கிறது, உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த அது நல்லா தெரியுது. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். திரும்பவுமா அந்த இடத்துல போய், அப்பா நான் அந்த தூசியை தட்டிட்டு போகல, நீ என்னை இங்கேயே சாகடிச்சாலும் கொன்றாலும் பரவாயில்ல, இயேசு நேசிக்கிறார். சொல்ல முடியுமா? எப்படி சொல்வ? அந்த சிநேகிதர சகோதர அன்பே இல்லையே. அது இங்கே வரணும். கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படணும். அந்த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட் ஷுட் கம் இன்டு us, கம் இன்டு our life. அந்த கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் என் வாழ்க்கைக்குள்ள வரணும். தேவ சாயலாக மாறி சாவில் பாடுற பாட்டு இங்கே ஏன் பாஸ்டர் சொல்கிறீங்க? யார் சொன்னாங்க அது சாவு பாட்டுன்னு? பரலோகத்தின் பாட்டு. தேவ சாயல மாறினா தானே அங்கே தேவனோடு இருக்க முடியும். ஏன் இங்கே தேவ சாயல உன்னால் மாற முடியல? செத்து நான் பாடுறது அவனுக்கு கேட்காது. அங்கே தானே நாம் பாடுறோம். யாருக்கு பாடுறோம்? அங்கே சாவில் பாடுறோம். யாருக்கு? அவர் கேட்க போகிறாரா? இல்லை. யாருக்கு பாடுறீங்க பின்ன? அங்கே வந்திருக்கிறாங்களா அவங்களுக்கு தான். ஆமென். அவர் செத்துட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ விருந்து வீட்டுக்கு போகாத, துக்க வீட்டுக்கு போ. அங்க ஒரு மனுஷனுடைய முடிவு உனக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் பூட்டவும் திறக்கவும் அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது.
அவர் பூட்டினதை யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்ததை யாரும் பூட்ட முடியாது. ஆண்டவருக்கு கிறிஸ்து பிலதெல்பியா சபையின் விசுவாசிகளுக்கு அந்த ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 8வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know your statement. Where do you stand? நீ எங்க நிக்கிற, எப்படி நடக்கிற, எப்படி பார்க்கிற, எப்படி யோசிக்கிற, எதை யோசிக்கிற? Are you worried about only about your future? உன்னுடைய எதிர்காலத்தையே நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாயா? காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் தான் நீ ஜீவனோடு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு சபையோடு கிறிஸ்து சபையோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சபையோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்ற உன் கிரியை அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் பலன் இருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். எதை பார்த்து? அந்த மலை அடிவாரத்தில் ஒரு கடுகு போடுங்க, ஒரு வண்டை வைங்க, ஒரு எலியை வைங்க, தெரியாது. ஒரு கடுகளவு விசுவாசம் மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆக கையை தட்டி அப்பவும் அப்படியே அசையாத உட்கார்ந்து இருக்கிறது. ஆவின் அபிஷேகம் இறங்கட்டும் ஒவ்வொரு மேல, தடைகள் நீங்கட்டும். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை நான் கற்று அறிந்தவனாய் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை இன்றைக்கு ஆண்டவர் எனக்குள்ள பெருக பண்ணுங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால இதோ திறந்த வாசலே உனக்கு முன்பாக. ஆமா, வசனத்தை கை கொண்டா திறந்த வாசல் உனக்கு முன்னால இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு சோதரம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ வசனத்தை கை கொண்டாலே அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறக்கும். ஆண்டவர் அதை திறந்து விட்டார்னா அதை யாராலையும் மூட முடியாது, யாராலையும் மூட முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுதலியாமல் இருந்ததினால, வாசிங்க, என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் போய் சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்றான். சென்னையில் ஒருத்தன் இப்போ வெளியே வந்துருச்சா வெளியே வரப்போதான் தெரியல, ரஜினிகாந்தனுடைய ஒரு பாட்டை பாடி கர்த்தருடைய பந்தியை பகிர்ந்து கொடுக்குறான். ஒரு சபையில் ஒரு பாஸ்டர். இதெல்லாம் எங்க நடக்கும்? பெந்தகோஸ்தே சபையில தான் நடக்கும். ஆவிக்குரிய சபையில நடக்கும். அது அப்பமே அந்த பாஸ்டர் டிஸ்மிஸ் பண்ணிடுவார். பிஷப் இங்க எந்த பிஷப் இருக்குன்னா உன்னை டிஸ்மிஸ் பண்றதுக்கு யார் அப்படி செய்வோம்? அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல அப்படி ஒருத்தன் செய்ய முடியுமா? ஒரு தனிப்பட்ட சுயாதீனம் ஒன்று கேட்பார் மேய்ப்பாரா இல்லை, உன்னை கட்ட அவிழ்த்து விட்டாங்க. அதனால சொல்றேன், இன்னொருத்தர் சொல்றான், நான் நரகத்துக்கு போனா இயேசு கிறிஸ்துவையும் அங்க கூப்பிடுவேன். பிதாவும் அங்க வரணும். இவனுக்கெல்லாம் எங்கேருந்து இவ்வளவு தைரியம் வருதுன்னு தெரியல. ஆண்டவருக்கு சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். என் ஆண்டவர் சொல்கிறான், இதோ யூதர் அல்லாதிருந்த இப்படிப்பட்டவங்களெல்லாம் அதுக்கு தான் சபையா போயிட்டு கையை சுட்டிட்டு வந்த பிறகு ஐயோன்னாத போகாத. உங்கள் வீட்டை விட்டு போயிடுவீங்களா? எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, வீட்டை விட்டு போனதா சரித்திரம் இருக்கிறதா? என் புருஷன் சரியில்லை, அவனை விட்டு போயிடுவேன்ற சரித்திரம் இருக்கிறதா? இப்போ இருக்கணும், 2024 இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு முன்னாலாம் இல்லை. அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பண்பாடு கல்லானாலும் கணவன்
புல்லானாலையும் புருஷன் இன்னும் இருந்தாங்க. அப்பெல்லாம் பதி தெரியலையா? பதி பக்தி எங்கேயோ ஒருத்தர் சொல்றாங்க. யார் அது? அல்லேலூயா. ஒரே ஒரு மோசஸ்க்கு தான் தெரியுது பதி பக்தி. பொண்டாட்டி தாசன்னா நோ ப்ராப்ளம். ஆமென். கேலி பண்ணுவான், அவன் பொண்டாட்டி தாசப்பா, பொண்டாட்டி பேச்சையே கேட்குறான். வேற யார் பேச்சை கேட்கறதுயா? பொண்டாட்டி பேச்சை கேட்டால் தான் அவன் உருப்படுவான். ஆமென். ஒரே ஒரு சிஸ்டர் ரொம்ப உற்சாகமாக கை உயர்த்தி, எல்லாருக்கும் தான்மா, பாசமாக சொல்லுவாங்க, அந்த ஆள் சரியில்லை, பார்த்தாலே அந்த ஆள் சரியில்லை, பார்த்து பழகுங்க. எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா நான் ஆம்பளை இல்லை, புருஷன் இல்லை. உனக்கு தான் கண்ணு தெரியல, கண்ணு சரியில்லை. நீ யாராவது ஒருத்தனை நல்லவன்னு சொல்லியிருக்கிறியா? இன்னும் பாசமாட்டு கோவப்படுவேன். அதெல்லாம் 3 மாதம்தான். 3 மாதம் பொறுத்து அவன் வேலை காட்டிடுவான். நான் அப்போவே சொன்னேனே, கேட்டியானா நம்ம என்ன பண்ணுறது? அப்போ எங்கே வீரம் போச்சு? உனக்கு கண்ணு சரியில்லை, யாரை நல்லவன்னு சொல்லியிருக்கிறேன், அப்போ கோவப்பட்டேன். இப்போ எங்கே முகத்தை எங்கே வச்சுக்கிறேன்னு தெரியல. வெக்க முகத்தை தொங்க போடணும். அதுக்கு தான் பொண்டாட்டி பேச்சை கேட்கணும். அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் நம்மளை விட ஞானம் உள்ளவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பலம் உள்ளவங்களும் யார்? வேதத்தின்படி பலவீனமான பாண்டம். ஆனால் வில் பவர் ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்களுக்கு தான். ஆமென். பின்புத்தியும் அவங்களுக்கு தான். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நல்ல மனைவியா, புத்தியுள்ள ஸ்திரியா, ஞானமுள்ள ஸ்திரியா, நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஸ்திரியா இருங்க. அந்த குடும்பம் உருப்படும். ஆமென். சொல்லணும், மனைவி சொல்லணும். என்ன பண்ணாலையும் சொல்லிட்டு, இங்கே யாரும் இல்லை சொன்ன யாருன்னா இங்கே அடிக்கிறாங்களா? உங்களை அடிக்கிறாங்க? இல்லை இல்லை, ஏலிம் சபையில் இல்லை, எனக்கு தெரியும். அப்படி யாராவது அடிக்கிறவங்களா இருந்தால் ஆராதனை முடிஞ்ச உடனே எனக்கு வந்து சொல்லுங்கள். கீழே ஆஃபீஸில் போயிட்டு டிஸ்மிஸ்ன்னு ஒரு லெட்டரை டைப் பண்ணி கையில் கொடுத்து போடான்னு அனுப்பிடுவேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்போவும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆலோசனை, நல்ல ஆலோசனையை சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளருங்க. நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நீ வீட்டில் உட்காந்துருக்கிற, அந்த பிள்ளைக்கு வசனம் சொல்லிக் கொடு, ஜெபம் பண்ண சொல்லிக் கொடு. அது உன்னுடைய வேலை, என்னுடைய வேலை வேறன்னு போகாத. 2 பேரும் தான். நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். சிஸ்டர்ஸ் மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கணவர்மான் இருக்கிறாங்களே, இந்த பக்கம் என் பக்கம், என் கட்சி, என்னுடைய கட்சிக்காரர் இருக்கிறாங்களே, அவங்கள ஆண்டவர் சொன்னார், நீ தான் அந்த வீட்டினுடைய ஆசாரியன், குடும்ப தலைவன், அந்த குடும்பத்தின் ஆசாரியன், priest of the family. You are the one responsible to lead your wife, lead your children. அவங்க ஒரு வேளை ஆண்டவரை தூஷித்திருந்தா அதிகாலையில் அவங்களுக்காக பலி செலுத்தி, ஆண்டவரே ஒரு வேளை தங்களை அறியாதபடி விருந்து பண்ணும்போது அவர்கள் தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக பலி செலுத்தினவன் யோபு. அப்படிதான் நீங்க priest of the family-யா இருக்கணும். நல்லா கையை தட்டி ஆமென். சரி, சபைக்குள்ள பிசாசு வருமா? வருமா? வராது. வருமா? சொல்லுங்க பிரதர். தம்பி சொல்லு, தம்பி பிரதர் சொல்லுங்க. வராது. பாதாளத்தின் வாசல். ஆனா உள்ளக்குள்ள ஒளிஞ்சு வந்து அப்படி பக்கத்துல உன்னோடு கூட உட்கார்ந்துருக்கோம், உனக்குள்ள உட்கார்ந்துருக்கு. அது
சபைக்கு போ. உன்னை வேற சபைக்கு அனுப்பிட்டு அவர் அங்கேயே தான் உட்காந்துருப்பார். நீ அங்கே போயிட்டு இஞ்சி தின்ன மாதிரி உட்காந்துருப்பேன். வெளியில் போயிட்டு உள்ளே வர முடியாது, அங்கேயும் இருக்க முடியாது. அப்புறம் தேசாந்தரியா அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது, காட்பாடியிலேருந்து பாகாயம் வரைக்கும். அதுக்கப்புறம் பாகாயத்தை தாண்டி பாகாயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்து வரைக்கும், பாகாயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த பக்கம் அங்கே வரைக்கும் போயிடுவோம். இந்த ஆட்களுடைய பேச்சு கேட்ட எங்கே தான் போவோம்? டாக்டர் எனக்கு இன்னும் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே என்னன்னு தெரியலன்னா அங்கே போன உடனே உனக்கு டிப்ரெஷன் டேப்லெட் கொடுத்து தூங்கு. அதுக்கப்புறம் டிப்ரெஷன் டேப்லெட்டு சிஸ்டர் சொல்லுங்கள் காலம் முழுசும் எடுக்கணும். அப்படி ஒருத்தன் உனக்கு தேவையா? அப்படி ஒருத்தன் உனக்கு தேவையா? சபையில் என் ஆண்டுடைய ஆவியானுடைய சத்தம் கேட்கிறது, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. சகோதர அன்பு நமக்குள்ளே நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்னும் 2 குறிப்பு இதில் இருக்கிறது. சபைக்குண்டான செய்தி இன்னும் வரல, விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் செய்தி வரைக்கும் தான் நின்று இருக்கிறேன். இந்த 2 குறிப்புகளை அடுத்த வாரத்தில் நாம் தியானிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிலதெல்பியா சபை சகோதர அன்பு உள்ள சபை. ஆண்டவர் அந்த சபைக்கு பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறோர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தம்மை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார வைத்த என் ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கு உங்களையும் என்னையும் நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவரே, அந்த சிலுவை ஆண்டவரே சிந்தின அந்த ரத்தம் என்னை ஒரு விசை கழுவிட்டோம். இன்றைக்கு உம்மோடு கூட நான் உறவாட ஒப்புரவாக ஆண்டவரே என்னை மறுபடியுமா ஆண்டவரை உம்முடைய கரத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். கண்களை மூடி செபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரை பிலதெல்பியா சபையில் ஆண்டவர் ஒரு குறையும் பார்க்கல. நிறைவுள்ள சபை ஆண்டவரே, நிறைவுள்ள சபை ஆண்டவரே. அந்த அப்படி வசனத்தை கை கொண்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லு, திறந்த வாசலை வைக்கிறேன், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். அதை ஒருத்தனும் பூட்ட முடியாது, ஒருத்தனும் திறக்க முடியாது. அவர் தான் பூட்டவும் திறக்கவும் அதிகாரமுடையவர். நம்முடைய இயேசு நம்மோடு கூட இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடையணும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.